ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்கள். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். மகர ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியை 5இல் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார். ராசிநாதன் 2இலே ஆட்சி பெற்று வக்ரமாகவும் வலிமையாக இருக்கின்றார். ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் ராசிநாதன் வலிமையாக இருப்பதினாலும் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு. 1ஆம் வீட்டு அதிபதிக்கு சூரியனுடைய பார்வை கிடைத்தாலும் ராசிக்கு சூரியனுடைய பார்வை இல்லை என்பதனால் 2ஆம் வீட்டு பலன்கள் ஒரு சில சங்கடங்கள் வருமே தவிர 1ஆம் வீட்டிற்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதனால் உங்கள் காரியங்கள் முழு அளவில் வெற்றி அடையும். அதன் மூலமாக மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் பேர் புகழெல்லாம் அற்புதமாக இருக்கும். ராசிநாதனே சனி பகவானாக இருப்பதினாலும் மிக விரைவிலே உங்களுக்கு 7 சனி வீலாக இருப்பதினால் அதற்குண்டான வெற்றிக்குண்டான எல்லா விதமான வழிகளும் ஒளிகளும் உங்களுக்கு மிக விரைவிலே தெரிய ஆரம்பிக்கும் என்பது தெளிவு. ஆக 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம். கடுமையாக உழைத்த உழைப்புக்கெல்லாம் வரக்கூடிய காலங்கள் வட்டியும் முதலமாக சேர்த்து அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்கள் மிக பெரிய வெற்றிகள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே அடிப்படை விஷயங்களாகும். உடைய ராசிக்கு 2 கூடியவர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று வக்ரமாக இருப்பதனால் வலிமைதான். ஆனால் 8இலே இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை பல வகையில் உங்களுக்கு சங்கடத்தை தரும். அது பொருளாதாரத்துறையாக இருக்கலாம், கண் சம்பந்தமாக, தலை சம்பந்தமான உடல் உபாதையாக இருக்கலாம், சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத விஷயமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், தந்தைக்கும் மகனுக்கும் புரிதல் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள், இப்படி பலவிதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் இந்த 16ஆம் தேதி வரை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அது அவரவருக்கு சொந்த ஜாதகத்துக்கும் சம்பந்தம் உள்ளதாக அது அமையும். எது எப்படியாக இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு 8இல் இருக்கக்கூடிய சூரியன் 9ற்கு மாறிய பிறகு 2ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, தனவரவு, கடனில் இருந்தால் கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பு, சொன்னை சொல்ல காப்பாற்ற கூடியவர் என்கின்ற நற்பெயர், உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு என்று எல்லா வகையான நன்மைகளும் காரணம் 2 வலிமையாகி இருப்பதே அதற்கு அடிப்படை காரணமாகும். அவர் குருசாரம் வாங்கி இருப்பதனால் அது கூடுதலான வலிமையை கட்டாய தரும் என்பதை எதிர்பார்க்கலாம். சுபவிரயங்களும் ஆகும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திலும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களுடைய வருகை உண்டாகும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஆக 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய பார்வை மறைவுக்கு பிறகு 2ஆம் வீட்டினுடைய பலன்கள் பல வகையில் மனதை சந்தோஷக்கூடிய வகையிலும் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய குடும்பமும் நீங்களும் செல்வீர்கள் என்பதை நிச்சயமாக இந்த கோச்சார கிரகங்கள் மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயங்களாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு பகவான் அவர் 5இலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு. 3இலே ராகு இருக்கின்றார். ராகுக்கு அது சம்பந்தத்தோடு அதே வேளையில் 18ஆம் தேதி வரை 5-10 கூடிய சுக்கிரனுடைய பார்வையும் 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கின்றது. ஆனால் இளைய சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய தைரியம் மீறியும் உங்களை கை நடத்தும். நண்பர்களுடைய வருகை உண்டாகும். புதிய நண்பர்களுடைய வருகை உண்டாகும். பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் பயணங்களும், உள்நாட்டு பயணங்களும், பலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் உண்டாகும். வெளிநாடுகளிலிருந்து வெளியூரிலிருந்தும் நீங்கள் கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு வெற்றி செய்திகள் உண்டாகும். ஆக 3ஆம் வீட்டின் மூலமாக வெற்றிகளோ அல்லது உங்களுடைய முயற்சிக்குண்டான பலன்களோ கிடைக்க ஆரம்பிக்கும் என்பது தெளிவு. தைரியமாக நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து நீங்கள் முன்னேறிக்கொண்டே உழைத்து கொண்டே இருக்கலாம். அதற்குண்டான வெற்றிக்குண்டான அறிகுறிகள் மிக விரைவிலே நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் 6இலே மறைகின்றார். அவர் ராசிக்கு 6இலே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு 5இலே இருக்கின்ற காரணத்தினால் மறைவு தோஷம் மறைகின்றது. ஆனாலும் உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை தேவைப்படும். வயதானவர்களாக இருந்தால் நீங்களும் உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு. ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதி 6இல் இருக்கின்ற காரணத்தினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு கடன்கள் ஏற்படலாம். அல்லது அக்கம் பக்கத்து வீட்டார்களால் போட்டி போராமைகளால் கந்திஷ்டி காரணங்களாலும் சண்டையும் சச்சரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள். இருந்தாலும் ராசிநாதனுக்கு அவர் 5இலே இருக்கின்ற காரணத்தினால் இடமாற்றங்கள் உண்டாகும், குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும். அதுவும் மாத பிற்பகுதியில் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக சுபவிரயங்களும் கட்டாயம் உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் கவனச்சிதறல் ஏற்படும். மாத பிற்பகுதியில் கல்வியை கற்கும் மாணவ மாணவிகள் மிக அற்புதமான முறையிலே கல்வியை கற்பார்கள் என்பது தெளிவு. இருந்தாலும் முதலில் சொன்னது போல தாய்மார்களுக்கு உடல்நலை பாதிக்கப்படும். அவர்கள் விஷயத்தில் தாயாருடைய உடல்நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் தேவை. 4 கூடியவர் 6இலே மறைந்த பலன்கள் முக்கியமாக அதுவாக தான் அமையும். உடைய ராசிக்கு 5 கூடியவர் சுக்கிரன் அவர் 9இல் நீசம் அடைந்திருக்கின்றார். 5இல் இருக்கக்கூடிய குருவாலும் செவ்வாயாலும் பார்ப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக 18ஆம் தேதி வரை சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது. பிள்ளைகளுக்காக அல்லது உங்களுடைய குடும்பத்திற்காக, குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக அவருடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில்துறை, வெளிநாடு செல்வது, எண்ணற்ற விஷயங்களுக்காக பிள்ளைகளுக்காக சுபவீரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது.
18ஆம் தேதிக்கு பிறகு 9ல் நீசமடைந்த சுக்கிர பகவான் அவர் 10லே ஆட்சி பெறுவார். அப்போது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமும் உயரும். பலர் குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காகவோ தொழிலுக்காக செல்லலாம் அல்லது வியாபாரத்துக்காக செல்லலாம். அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் அமையும். ஆக உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். பல பெண்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பல பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக 18ஆம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பது தெளிவு. தெய்வ கடாட்சத்தின் மூலமாக அவருடைய ஆசைகள் கட்டாயம் நிறைவேறும். மகர ராசிக்கு 6 புதனாகின்றார். 6லே செவ்வாய் இருக்கின்றார். 6 ஆரம்பத்திலே 4ஆம் தேதி வரைக்கும் 7லும் பிறகும் 8லே மறைந்து விடுகின்றார். 6 8லே மறைகின்ற காரணத்தினாலும் 6லே பாபகிரகம் செவ்வாய் இருப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்குகள் எதிரி தொல்லை எல்லாம் உங்களை விட்டு விலகும். அப்படியே இருந்தாலும் உங்களிடத்தில் நேரடியாக எதுவும் வராது. எதிரிகள் உதிரியாகி விடுவார்கள். கடன் இருந்தாலும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். மிக விரைவிலே கடன்களும் அடைபடையக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். 23ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9லே உச்சமடைவார். செவ்வாயினுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் 6ஆம் வீட்டுக்கு கிடைப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக எந்த விதமான தொல்லையும் இருக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 7 சந்திரன். அவர் நாள் கிரகம். மாத ஆரம்பத்திலே சந்திரன் அங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். புதனும் பார்க்கின்றார். இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடக்கின்ற காரணத்தினாலும் களத்திரகாரன் சுக்கிரன் ஆரம்பத்திலே 18ஆம் தேதி நீசமாக இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க வேண்டும். இதில் ஆறுதலான விஷயம், களத்திரகாரன் சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைப்பதனால் பெரிய சங்கடங்கள் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். 18ஆம் தேதிக்கு பிறகு திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் மிக எளிய முயற்சியில் கடந்த காலத்தில் எவ்வளோ முயற்சி செய்தும் தடைபட்டு வந்த திருமணங்கள் இனி 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதத்தில் பலருக்கு இனிமையான முறையில் திருமணங்கள் நிறைவேறுவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது. காரணம், களத்திரகாரன் சுக்கிரன் ஆட்சி பெறுவதும் 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதும் மிக முக்கியமான காரணமாக அமையும். மாத பிற்பகுதியில் கணவன் மனைக்குள் இருந்த சங்கடங்கள் முற்றிலுமாக விலகி ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடு இருப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 8 சூரிய பகவான். அவர் 8லே ஆட்சி பெற்று இருக்கின்றார் 16ஆம் தேதி வரை. ராசிநாதன் சூரியனும் பார்ப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் உண்டாகும். குறிப்பாக தந்தை வகையிலும் தந்தை உறவுகளிடத்திலும் உண்டாகும். நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 16ஆம் தேதிக்கு பிறகு 8 9லே மாறி குரு செவ்வாயினுடைய பார்வையை வாங்குவதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை கட்டாயம் பாதிக்காது. உங்களுடைய ராசிக்கு 9 புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 7லும் பிறகு 8லும் 23ஆம் தேதிக்கு பிறகு 9லே அவர் உச்சமடைவார். குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். தந்தை வகையில் சுபவீரியங்களும் கட்டாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிதுராஜ சொத்துக்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் உண்டாகும். புனித ஸ்தலங்கள் நீராடக்கூடிய பாக்கியங்களும் உண்டாகும். புனித ஸ்தலங்களுக்கும் புனித கோயிலுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டாகும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் 23ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் வீட்டின் மூலமாக மகாலட்சுமி கடாட்சமோ மகான்களுடைய ஆசீர்வாதமோ ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது உங்கள் சொந்த ஜாதகமும் கூடுதலான பலம் பெற்றிருந்தால் அதிர்ஷ்டம் பெரிய அளவிலே கட்டாயம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10 சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 18ஆம் தேதி வரை 9லே நீசமடைந்து குருவினுடைய பார்வையும் செய்திருக்கின்றார். ஆனால் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி அதிகமான அலைச்சலும் மன அலைச்சலும் இருக்கும். கடினமான முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். பயணங்களும் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் இருக்கும். உங்களுடைய காரியங்களில் நீங்களே நேரடியாக தலையிட்டு காரியத்தை ஆற்ற வேண்டியது இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு உங்களுடைய வேலை நடக்காது என்பதே அடிப்படை உண்மையாகும். பணியில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் பழிபாவங்களுக்கும் தேவையில்லாமல் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கும் ஆளாவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 18ஆம் தேதிக்கு பிறகு நீசம் தெளிந்து 10 10லே ஆட்சி பெறுவார். அப்போது நிலைமை முற்றிலுமாக சீராகும். பதவி உயர்வு பண உயர்வு பணிபுரியவர்களுக்கு வரும். சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் போகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாத பிற்பகுதியில் யோகம் அதிர்ஷ்டம் தொழிலதிபர்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியில் இருப்பவர்களுக்கும் மனநிறைவோடு நீங்கள் பணியை செய்வீர்கள். களத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியல் இருப்பவர்களுக்கும் பல விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 11 செவ்வாய். அவர் 6லே இருக்கின்றார். 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் 11ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில லாபங்களும் வெற்றிகளும் குவியும். மூத்த சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மூலமாக சங்கடங்களோ வீண் விரோதங்களோ விரயங்களோ வரலாம். மற்றபடி பெரிய சங்கடங்கள் வராது. குருவினுடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒரு சில காரிய வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 12 குரு பகவான் ஆகின்றார். அவர் 5லே இருந்து ராசியை பார்க்கின்றார். 12ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினால் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் ஆன்மீக செலவுகளாகவும் குழந்தைகள் மூலமாக எதிர்கால நலனுக்காக
செலவுகள் ஆகுமே தவிர வீண் விரிய செலவுகள் ஆகாது. அந்த வீண் விரிய செலவுகளை செவ்வாய் உருவாக்கினாலும் அதை தவிர்ப்பது நீங்கள் நல்லது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆக மகர ராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவும் அதிர்ஷ்டமான மாதமாகவும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதங்களாகவும் அமையும். மாத பிற்பகுதியிலிருந்து அந்த யோகத்தை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். மகர ராசி அன்பர்கள் சிவ வழிபாடு மிக மிக அவசியம். ஞாயிற்றுக்கிழமை அன்று குறிப்பாக 6 to 7 மணிக்குள் சிவபெருமானை சென்று நந்தீஸ்வரரின் முன் நெய் தீபம் ஏற்றி வருவது அளவற்ற பலன்களை தரும். பிரதோஷ காலங்களிலும் சென்று சிவபெருமானை வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் முடிந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜரை சென்று தரிசனம் செய்வதும் நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு சென்று வரலாம். இல்லையென்றால் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.